ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா அந்த ஸ்பீடப் வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆகிடும். ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, மேக்கிங் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, மேக்கிங் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி கொஞ்சம் ரொம்ப எலிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, பட் மேக்கிங் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி போகும். பட் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப் வேறு ஸ்டோரி. பட் எல்லாம் கிளைமேக்ஸ் வரும்போது கரெக்டாக மர்ஜ் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. வினய் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஜேக்ஸ் பிஜாய் தான் பேக்ரவுண்ட் பண்ணிங்க, செம்மையாக இருந்துச்சு பார்க்க. 7.5 சம்திங். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் நல்ல நடித்தேன். சஸ்பென்ஸ் கொஞ்சம் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆகிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சஸ்பென்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, எப்படி இருந்தது? சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. திரிஷாலாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? த்ரிஷா நல்லா இருக்கு. எப்படி சார் டொவினோ எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. டொவினோ எப்படி சார்? அவரோட ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸாக இருந்துச்சா இல்லை படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நீங்கள் எதாவது ஸ்லோவாக ஏதாவது அந்த மாதிரி இருந்ததா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா அந்த ஸ்பீடப் வந்து நல்லா இருந்துச்சு. திரிஷா எப்படி நடிச்சிருந்தாங்க? திரிஷா சட்டெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜேக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் எப்படி சார்? அது சொல்கிறேன், த்ரில்லிங் ஃபீல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் குறையவே இல்லை. ஸோ வெல் அண்ட் குட். அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைன் வெல்